அனைவருக்கும் வணக்கம். இன்று திருப்புகழை பத்தின மற்றொரு பதிவு பார்க்க போறோம். முருகப்பெருமான் அடியார்கள் அனைவரும் திருப்புகழை பாட வேண்டும் என்பது அடியேனின் ஆசை. முருகப்பெருமான் இருக்கும் இடம் எது அப்படின்னா இந்த திருப்புகழ். அதை முருகப்பெருமானே சொல்றார். அதனால திருப்புகழ் இருக்கும் இடத்தில் முருகப்பெருமான் நிச்சயமாக இருப்பார். ஒவ்வொரு நாளும் திருப்புகழ் பாராயணம் செய்யுங்க. தினம் ஒரு திருப்புகழையாவது நமக்கு கிடைத்த 1360 திருப்புகள்ல ஏதேனும் ஒரு திருப்புகழையாவது தினந்தோறும் பாராயணம் செய்யுங்க. முருகப்பெருமான் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வான். அப்படி இன்று ஒரு அற்புதமான திருப்புகழை பார்க்க போறோம். அந்த திருப்புகழை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த திருப்புகழ் பிறந்த ஒரு கதை சுருக்கத்தை நாம பார்க்கலாம். ஒரு சமயம் திருவண்ணாமலையை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரபுடதேவ மகாராஜர், அவருடைய அவையிலே சம்பந்தாண்டான் என்ற காளி உபாசகர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா காளியை உபாசம் செய்பவர். ஆனால் அந்த காளி அவனுக்கு அளித்த அந்த அருளை வைத்து தவறான செயல்களில் ஈடுபட்டு வந்திருந்தான். அவனுக்கு அருணகிரியார் மீது அளவு கடந்த பொறாமை. காரணம் என்ன அப்படின்னா, பிரபுடதேவ மகாராஜன் இந்த அருணகிரியார் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அருணகிரியார் மீது மிகுந்த மரியாதை அவருக்கு இருந்தது. அதன் காரணத்தினாலே இந்த சம்பந்தாண்டானுக்கு அருணகிரியார் மீது அவ்வளவு வெறுப்பு, பொறாமை. ஒரு சரியான நேரத்தை பயன்படுத்தி அருணகிரியாரை எப்படியாவது அவை முன்பு அவமானப்படுத்திடணும், இந்த மக்கள் முன்பு அவமரியாதை செய்திடணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். அப்ப என்ன செய்யறான் சம்பந்தாண்டான், அருணகிரியாரை போட்டிக்கு அழைக்கிறான். அவரவர் வழிபாடு செய்யும் தெய்வங்களை வரவழைத்து காட்டுவது, இதுதான் போட்டி. அப்ப இந்த போட்டியை சம்பந்தாண்டான் தெரிவிக்கிறான். பிரபுடதேவ மகாராஜாவும் ஒத்துக்கிறார். ஏன்னா அவருக்கு சந்தோஷம், யார் இறைவனை வரவழைத்தாலும் அவர்கள் மூலமாக இறைவனை தரிசனம் செஞ்சிடலாம் இல்லையா. இப்போ பிரபுடதேவ மகாராஜாவின் முன்னிலையில தான் இந்த போட்டி அரங்கேறுது. அருணகிரியாரும் இந்த போட்டிக்கு ஒப்புக்கொள்கிறார். எப்படி ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னா, முருகப்பெருமானினுடைய கட்டளை இதுதான் அப்படின்னா நான் முருகப்பெருமானை வரவழைக்கிறேன் அப்படிங்கிறார். நான் வரவழைப்பேன்னு சொல்லல. ஏன்னா அருணகிரியார் கூப்பிடும் போதெல்லாம் முருகப்பெருமான் ஓடோடி வந்து காட்சி அளித்திருக்கிறார். அருணகிரியாருக்கு நடன காட்சி எல்லாம் கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான். ஆனால் அப்படி இருந்தும் முருகப்பெருமானை நான் வரவழைப்பேன் என்ற ஆணவத்தோடு அருணகிரியார் சொல்லல. அவர் கொண்ட பக்தியின் மீது அவருக்கு ஆணவம் இல்லை. எப்படி அதை முன்மொழிகிறார் அப்படின்னா, இறைவன் நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானின் கட்டளை அதுவாயின் நான் இதை செய்யறேன் அப்படிங்கிறார். ஆனா சம்பந்தாண்டான் அப்படி சொல்லல. நான் காளியை வரவழைத்து காட்டுவேன் அப்படின்னு தான் சொல்றான். அப்ப அங்கே அவனுடைய ஆணவம் தான் அங்கே இருக்கு. அதோடு அருணகிரியாரை அவமதிக்க வேண்டும் என்ற தாழ்வான எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. சரி, ரெண்டு பேரும் அவரவர் வணங்குகின்ற இறைவனை, தெய்வங்களை வரவழைக்கிறதுக்காக கூட்டம் கூடுது. நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க திரண்டு இருக்காங்க. மகாராஜாவும் அங்க இருக்கிறார். இப்ப முதல்ல சம்பந்தாண்டான் காளிய வர சொல்றான். காளி வா அப்படின்னு கூப்பிடுறான். காளிக்கான உபாச மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்றான். ஆனா காளி வரல. என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஆணவத்தின் காரணத்தினாலதான் காளியை அழைத்தான். அதனால காளி அவனுக்கு காட்சி கொடுக்கல. இப்போ முருகப்பெருமானை குறித்து அருணகிரியார் பாடுறார். அருணகிரியார் முருகப்பெருமானை வரவழைக்கணும்னு நினைக்கிறார். ஆனா இங்க பாருங்க, காளி என்ன செய்யறா, ஒரு சிறு விளையாட்டு அருணகிரியாருக்கு காட்ட நினைக்கிறா. அந்த குழந்தை முருகப்பெருமானை குழந்தையாக தன் மடியில அமர்த்திக்கிறா. இதை அருணகிரியார் தன் நிஷ்டையில பாக்குறார். அப்போ முருகப்பெருமான் காளியினுடைய மடியிலிருந்து எழுந்து வரணும் இல்லையா. இப்போ மயில வர வைக்கணும். மயில ஆட வச்சா முருகப்பெருமான் வந்துருவார். அப்போ மயில் ஆடணும். இப்போ மயில் விருத்தம் பாடுறார். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முக சரண யுகல அமிர்த பிரப சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்திய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கபோல திரையம்பக விநாயகர் முதல் சிவனை வலம் வரும் வகையில் உலகடைய நொடியில் வரும் சித்திரக்கலாபமயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திக வரபுத்திர ராஜீவ பரியங்க வராசலன் புலிஷாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயக்கிரி குமரி மகள் ஏறு நீலக்கிரீவ ரத்ன கலாபமயிலேன்னு பாடுறார். இப்ப இத பாடி முடிச்சதுமே அங்க முருகப்பெருமான் அம்பாளுடைய மடியிலிருந்து எழுந்து மயில் வாகனத்துல வர்றதாக ஒரு காட்சி நமக்கு அமைய பெறுகிறது. இப்ப அடுத்து சுவாமி பாடுறார். அதோட நிறுத்தல. இப்ப முருகப்பெருமான் எப்படி வருவார் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல பாடுறார். இப்ப முருகப்பெருமான் எப்படி வராரு அப்படின்னா, அப்படி ஆடி வராராம். இப்ப முருகன் ஆடுனா எல்லாரும் ஆடணும். யார் யார் ஆட வைக்கிறார் அருணகிரியாருன்னா, அம்பாள் ஆட வைக்கிறார். சிவபெருமான் ஆடுறாராம். மேருமலை ஆடுது. ஆதிசேஷன் ஆடுறார்.
நாராயணர் ஆடுறார், பிரம்மதேவர் ஆடுறார், மகாலட்சுமி ஆடுறா, அந்த கலைவாணி ஆடுறார், மூவர் தேவர் எல்லாரும் ஆடுறாங்க. இப்படியாக முருகப்பெருமானை அப்படி ஆடி வர வைக்கிறார் ஒரு பாடல்ல. என்ன பாடல் அப்படின்னா, அதல சேட நாராட அகிலமேறு மீராட அபின காளிதானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மரபுவானுலோராட மதியாட வனஜமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை கொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேதமோடூதி அலை மோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராசன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் அப்படின்னு பாடி முடிக்கிறார். பாடும் போதே நம்முடைய அழகான முருகப்பெருமான் மயில் மீது ஏறி கம்பத்தை பிளந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது வரலாறு. இன்னை வரைக்கும் இந்த திருப்புகழ்ல பிரபுடதேவ மகாராஜாவுடைய பெயர் குறிப்பிடத்தக்கது. அந்த அந்த மன்னனுடைய பெயர் இந்த திருப்புகழ்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றும் திருவண்ணாமலைக்கு போறவங்க கம்பத்து இளையனார் கோவில தரிசனம் செய்யுங்க. அங்க சுவாமி அப்படி கம்பத்தை பிளந்துகிட்டு வந்து அருணகிரியார் கூப்பிட்ட வார்த்தைக்காக காட்சி கொடுத்தார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். முருகப்பெருமானை அனுப்பாம காளி என்ன செய்யறா? தன்னுடைய மடியில அமர்த்திக்கிறா. இத ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, சம்பந்தாண்டான் தான் காளிக்கு ஏவல் விட்டு முருகப்பெருமானை அனுப்பக்கூடாது என்று கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா காளி சம்பந்தாண்டானுக்கு காட்சி கொடுக்கல. அதன் கோபத்தால சம்பந்தாண்டான் என்ன செய்யறான்? ஏவல் விடுறான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் காளி அதாவது அம்பாள் தான் முருகப்பெருமானை தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு அருணகிரியாரோடு விளையாடினார். சற்று நேரம் அவரை விளையாட்டு காட்டி அந்த பாடல்கள் எல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடினா அப்படின்னு ஒரு சிலர் சொல்றது உண்டு. எது எப்படியோ நமக்கு இந்த அழகான திருப்புகழ் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. என்ன அப்படின்னா, ஒரு பக்தன் முருகப்பெருமானுடைய பக்தனாக இருக்கக்கூடிய நாம் அழைத்து முருகப்பெருமான் வராமல் இருக்கவே மாட்டான். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அழைத்தால், அவனுடைய பக்தன் அழைத்தால் எந்த சூழ்நிலையிலும் எங்க வேணாலும் காட்சி கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம தசாவதாரத்துல நரசிம்மமூர்த்திய பார்ப்போம். நாளை என்ற வார்த்தை நரசிம்மருக்கு கிடையாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நரசிம்மர் தன்னுடைய பக்தனுக்காக பிரகலாதனுக்காக தூணை பிளந்து கொண்டு வந்தவர் நரசிம்மர். அவருக்கு அந்த அந்த ஒரு விஷயத்த முருகப்பெருமான் நாராயணருடைய மருகனான முருகப்பெருமானும் நமக்கு அழகாக கொடுத்தாரு பாருங்க. அப்போ தன்னுடைய பக்தர்கள் அழைத்தால் உடனே காட்சி தரக்கூடியவன் முருகப்பெருமான். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக ஓடோடி வந்து காட்சி கொடுப்பான் என்பது இந்த திருப்புகழ் நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருப்புகழை தினந்தோறும் பாராயணம் செய்தால் முருகப்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அவன் எப்படியாவது நமக்கு தரிசனம் தந்து விடுவான். அனைவரும் இந்த திருப்புகழை தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.